தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்து கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி
அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19, மேலும் அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6, மேலும் 10 வரை. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீதில் சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புகள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளின் அவரது அரியணையை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் வரை அவர் பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஒபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஒபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருளை மிகு அரசினர் மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. பல்லவி. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பல்லவி. ஒபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 20 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்துவின் ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அடித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார்.
எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ததாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானகத் தூதரணிகள் மகிழ்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்குகள் 39 தொடக்கம் 56 இறுதியாக. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி எண்ணீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? என்ன கிழமை? ஏன் இன்றைக்கு காலையில் 8 மணிக்கு திருப்பலி? இன்னைக்கு என்ன முக்கியம்? அப்படி என்ன முக்கியத்துவம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மரியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். சூப்பர், சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் பதில் சொல்றீங்க. மரியா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஆண்டவர் விழாவை விண் ஏற்றம் என்று சொல்லுகிறோம். ஆண்டவருடைய விழாவை என்னன்னு சொல்றோம்? விண்ணேற்றம். மரியாவினுடைய இந்த விழாவை என்னன்னு சொல்றோம்? விண்ணேற்பு. சூப்பர். சிஸ்டர் கேட்டீஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? வெரி குட். விண்ணேற்பு. விண்ணேற்புக்கும் விண்ணேற்றத்துக்கு என்ன வித்தியாசம்? அதை சொல்லிக் கொடுக்கலையா? விண்ணேற்றம் அவரே அவருடைய ஆற்றலால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு சென்றார்.
எடுத்துக்கொள்ளப்பட்டார் அல்ல, விண்ணகத்திற்கு சென்றார். ஆனால் மரியா இறை ஆற்றலால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளா ஒரு ஊருக்கு போறது ஒண்ணு. இப்போ நாங்களாம் வயசுல மூத்தவங்க நாங்களா போயிடுவோம். இப்போ உங்களெல்லாம் தனியாக விடுவாங்களா? இப்போ பட்டுக்கோட்டைக்கு விடுவாங்களா? விட மாட்டாங்க. பேராவூரணிக்கே விட மாட்டாங்க. அப்படித்தானே? என்ன செய்வாங்க? போகும்போது அவங்க உங்களை என்ன செய்வாங்க? கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா உங்களால் தனியாக போக முடியாது, காணா போயிடுவீங்க, உங்களை யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால என்ன செய்வாங்க? உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தன் ஆற்றலால் அல்ல, இறை ஆற்றலால் அன்னை மரியா விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற விழாவைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, அது எப்படி? இது உண்மையா பொய்யா? இது உண்மையா பொய்யா? உண்மை. எப்படி உண்மை? உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது எப்படி உண்மை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, யோசிங்க. எப்படி உண்மை? இப்ப அன்னை மரியா ஏறக்குறைய எல்லா நாடுகளிலுமே காட்சி கொடுத்திருக்கிறார். காட்சி கொடுத்திருக்கிறாரா இல்லையா? காட்சி கொடுத்திருக்கார். நம்ம மறை மாவட்டத்தில் எங்க காட்சி கொடுத்தாங்க? வேளாங்கண்ணியில காட்சி கொடுத்தாங்க. எங்க கொடுத்தாங்க? வேளாங்கண்ணியில காட்சி கொடுத்தாங்க. அப்ப அவங்கள பால்கார பாலகனும் மோர்க்கார சிறுவனும் தன்னுடைய கண்களால் அவருடைய உருவத்தை பார்த்தார்கள். இதுதான் அதுக்கு எவிடன்ஸ். இதுதான் அவங்க அதுக்கு எவிடன்ஸ். உடலோடும் ஆன்மாவோடும் அவர் தன்னுடைய மகன் இயேசுவோடு தந்தையோடு இருக்கிறார். அதனால்தான் பல்வேறு நாடுகளிலே அன்னை மரியா காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். சரி, ஏதோ காட்சி கொடுத்தார் என்றால் இதை எப்படி நம்புவது என்றால், இப்ப வேளாங்கண்ணிக்கு கூட்டம் சாறை சாறையாக வருகிறார்கள். சும்மா வருவாங்களா? தன்னுடைய வாழ்விலே ஏதாவது ஒரு புதுமையையோ ஏதோ ஒரு மாற்றத்தை, உடல் சுகம் இல்லாமல் ஜெபித்திருப்பார்கள், உடல் சுகம் கிடைத்திருக்கும். வேலை வேண்டுமென்று ஜெபித்திருப்பார்கள், வேலை கிடைத்திருக்கும். இது போன்ற பல்வேறு தேவைகளை அவருடைய திருப்பாதங்களிலே வைத்து ஜெபித்திருப்பார்கள். அது கிடைத்ததனுடைய அனுபவம், அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடுதான் அங்கே மக்கள் வந்து குவிகிறார்கள். வாழ்க்கையில அந்த அனுபவத்தை அவர்கள் பெறவில்லை என்றால் நிச்சயமாக யாருமே வேளாங்கண்ணிக்கு வரமாட்டார்கள். எனவே இந்த அன்னையிடமிருந்து பெற்ற புதுமைகள் அவர்களை அந்த ஆலயத்திற்கு இழுத்துச் செல்லுகின்றன. எனவே அவர் காட்சி கொடுத்தார் என்பது உண்மை. அதை நாம் முழுமையாக விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். இதற்கு அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதனுடைய விளைவு இன்று பல்வேறு நாடுகளிலே அவர் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ புனிதர்கள் திரு அவையிலே இருக்கிறார்கள். உதாரணம் சொல்லுங்க, புனிதர்கள் யாராவது சொல்லுங்க. சவேரியாரு, அந்தோணியாரு, வானத்தி சின்னப்பரு, சந்தியாகப்பரு, நம்ம ஊர்லேயே நிறைய உதாரணம் இருக்கு. ஆக இவர்கள் எல்லோரும் யாரு? இவங்கெல்லாம் எங்கேயாவது காட்சி கொடுத்ததா கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேட்டிருக்கோமா? இல்லை. ஆனா கனவுல தோன்றியதா சொல்லுவாங்க. இப்போ பாதரக்குடி சைட்லாம் படுத்திருக்கும் போது குதிரையில போற சத்தம் கேட்டுச்சும்பாங்க. கனவுல வந்தாரு சந்தியாகப்பன் சொல்லுவாங்க. ஆனால் காட்சி கொடுத்தது யார் மட்டும்தான்? அன்னை மரியா காட்சி கொடுத்திருக்கிறார். எனவே அவர் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதற்கு இதைவிட சான்று வேறு என்னவாக இருக்க முடியும்? அப்படி இந்த அன்னை மரியா என்ன செய்து விட்டார்? எதனால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது? யார் சொல்லுங்க பார்ப்போம். எதனால் அவருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது? இயேசுவை என்ன செஞ்சார்? பெற்றெடுத்தார். இயேசுவை பெற்றெடுப்பதற்கு தந்தையாம் இறைவன் யாரை தேர்ந்து கொள்கிறார்? அன்னை மரியாவை. எனவே
இந்த அன்னை மரியாவனுடைய வயிற்றில் தான் தன்னுடைய மகன் பிறக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதால் நாமெல்லாம் பிறக்கும் போது நம்மோடு ஒன்று தொற்றிக் கொண்டு வந்தது. அது என்னது? இது என்ன? நம்ம பிறக்கும் போதே நம்மளை ஒன்று தொற்றிக் கொண்டு வந்தது. அது என்னது? இது ஜென்ம பாவம். வெரி குட். யார் சொன்னது? வெரி குட். குழந்தைங்க யாரோ சொன்னாங்களே ஜென்ம பாவம்னு. யார் சொன்னது? வெரி குட். ஜென்ம பாவம் நம்மை தொற்றிக் கொண்டு வந்தது, அப்படித்தானே? அதனாலதான் நம்ம என்ன செய்கிறோம்? ஞானஸ்நானம் வாங்கும்போது அந்த ஜென்ம பாவமானது கழுவப்படுகிறது. தூய ஆவியானவர் குழந்தைக்கு பொழியப்படுகிறார். ஆனால் இந்த ஜென்ம பாவமே இல்லாமல் அணுகாமல் இறைவனால் படைக்கப்பட்டவர் தான் யாரு? அன்னை மரியா. ஏன் அந்த அன்னை மரியாவுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை, பாக்கியத்தை இறைவன் கொடுக்கிறார் என்றால், தன்னுடைய மகனை அவருடைய திரு வயிற்றிலிருந்து பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாவிற்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தையும் ஒரு அருளையும் ஒரு பாக்கியத்தையும் தந்தையாம் இறைவன் அவருக்கு கொடுத்திருப்பது. அதனால்தான் என்றும் கன்னி ஒரு முக்கியத்துவம். என்றும் கன்னியான நம்முடைய அன்னை மரியா. நமக்கு தெரியும் நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி பெற்றெடுக்கின்றார்கள் என்று. ஆனால் நம்முடைய அன்னை மரியா தூய ஆவியானவருடைய துணையால் இயேசுவை பெற்றெடுக்கிறார். எனவே இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பாக்கியம், அருள் இருக்க வேண்டும். எனவே அவர் ஆதி பெற்றோர் அந்த ஜென்மப்பாவம் மாசு மறுவன்றி மறுவில்லாமல் அன்னை மரியாவை இந்த உலகிலே சுவக்கின் அண்ணாவுக்கு பிறக்கச் செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருப்பதால் தான் நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே இந்த ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். இன்றைக்கு பெருவிழா. பெருவிழா, அதற்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கு என்னது? கடன் திருநாள். இன்றைக்கு என்னது? கடன் திருநாள். கடன் திருநாள்னா என்னது? பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட 10 ரூபா கடன் வாங்குறது, அப்படிதானே? கடன் திருநாள், அப்படிதானே? பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட 50 ரூபா 100 ரூபா கடன் வாங்குறது என்னது? திருவிழாவுக்கு கடன் வாங்குறோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது? கடன் திருநாள், அப்படிதானே? இல்லை, அப்புறம் வேற என்ன? இன்றைக்கு நாம் திருப்பலிக்கு வர கடன்பட்டிருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், கடன்பட்டிருக்கிறோம். எனவேதான் இது கடன் திருவிழா என்று அழைக்கப்படுகிறது. அது ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் a must. கண்டிப்பா இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் கடன் திருநாள். எனவே இந்த கடன் திருநாள் என்று இத்தனை பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். எனவே அன்னை மரியா உங்களை நிறைவாக தன்னுடைய மகனிடமிருந்து அருளை பெற்று உங்கள் எல்லோரையும் அவர் ஆசீரால் நிரப்புவார். ஆமென். செடி மனித உழைப்பின் பயிரமான ரசத்தில் பெற்றுக் கொடுக்கின்றோம். நீங்கள் ஆன்மீகமான மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் என்பது திருமண ஒப்புக் கொடுக்கும் இவ்வலை மக்கு வந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், தேர்வு நிலை ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.